நண்பர்களுக்கு வணக்கம். நமது ஆட்டுப்பண்ணையில் காலையில் முதல் வேலையாக ஒரு 6 மணி அளவில் இளம் குட்டிகள் பால் குடிப்பதற்காக தாயாடுகள் கிட்ட விட்டுருவோங்க. குட்டிகள் பால் குடிக்கிற நேரத்தில் குட்டிகள் இருக்கக்கூடிய இடத்த நல்லா கூட்டி சுத்தம் செஞ்சுருவாங்க. சுத்தம் செஞ்சுட்டு இளம் குட்டிகளுக்காக இளம் பில்லுகளை அறுத்துட்டு வந்து கட்டி தொங்க விட்டுருவாங்க. இப்போ குட்டிகள் பிறந்து 30 நாட்களுக்கு மேலே ஆகிறதுனால இளம் குட்டிகள் தண்ணீர் குடிக்கிறது ரொம்ப அவசியங்க. நான் தண்ணீரோட கடலை புண்ணாக்கு கொஞ்சம் கல் உப்பு கலந்த தண்ணியை தான் குட்டிகளுக்கு வைக்கிறேங்க. இதை குட்டிகள் குடிக்கிறதுனால நல்ல உடல் எடையும் சுறுசுறுப்பும் பெற்று வருங்க. இது என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேங்க. அதனால் இதை நான் கடைபிடிச்சிட்டு வரேங்க. இதே மாதிரி மாலை வேளையில் சரியாக ஒரு 4 மணிக்கு குட்டிகளை பாலுக்காக தாயாடுகள்கிட்ட விடுவாங்க. அதே மாதிரி பால் குடிக்கிற நேரத்தில் மறுபடியும் குட்டிகள் இருக்கக்கூடிய இடத்த மாலை வேளையில் மறுபடியும் சுத்தம் செய்வாங்க. சுத்தம் செஞ்சுட்டு குட்டிகளுக்கு மர வகை இலைகளை அறுத்துட்டு வந்து கட்டி தொங்க விடுவாங்க. காலையில் வச்ச தண்ணீரில் குட்டிகள் குடித்து குறைஞ்சிருக்குங்க. அதை எடுத்துட்டு திரும்ப புது தண்ணி வைப்பாங்க. இதனால் குட்டிகள் ஆரோக்கியமாக இருக்குங்க. நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இது மாதிரி இளம் குட்டிகள் பற்றிய தகவல்கள், வளர்ப்பு முறை, பராமரிப்பு இது போன்ற தகவல்களை நம்ம ஒரு தனி காணொளியில் முழுமையாக விவரமாக பார்ப்போங்க. அவ்வளோதாங்க இன்றைக்கி. நன்றிங்க.